ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.4 9ஆம் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க? சீரான 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றன. 3 நாணயம் ஒரே முறை சுன்றாங்க. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு எழுதிடணும். 3 இது சுன்றாங்க இல்லையா? அப்போ 8 இது 3 ஹெச் 3 டி 1 டி 2 ஹெச். இந்த கூறு வழியை எழுதிடணும். ஆறாச்சா? 5 இன்னொன்று ஹெச் 2 டி. ஒன்று 2 3 4 5 6 7 8 ஆயிடுச்சு. ஸோ என் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 8. 3 காயினை சுன்றாங்க அப்படின்னு சொன்னாலே இதை எழுதிடணும். 3 நாணயங்கள் ஒரு முறை சுண்டப்படுகின்றனருக்கு கூறு வழி எழுதியாச்சு. கேள்வி என்ன? அதிகபட்சம் 2 பூக்கள். ஏஸ் ஈக்குவல் டு அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி. அப்படின்னா என்ன? இருக்கிறதுலே 2 தான் அதிகமா இருக்கணும். 2 பூ தான் அதிகமா இருக்கணும். அப்பனா ஏஸ் ஈக்குவல் டு என்னவா இருக்கும்? பூவே இல்லாம இருக்கும். ஒரு பூ இருக்கலாம், இல்லைன்னா 2 பூ இருக்கலாம். இருக்கிறதுலே அதிகபட்சம் 2 பூவா தான் இருக்கணும். ஸோ 0 பூ இருக்கலாம், இல்லைன்னா 1 இல்லைன்னா 2 பூ இருக்கலாம். அப்ப எங்கெங்க இருக்கு அதை எழுதிக்கிறோம். ஸோ ஏஸ் ஈக்குவல் டு அதிகபட்சம் பூவே இல்லாம இருக்கிறதுக்கு, பூவே இல்லாம இருக்கிறதுனா 3 ஹெச்சா இருக்கும். ஒரு பூ இருக்கிறது எது எது? இந்த இருக்கு 1 2 3. ஓகே, பூவே இல்லாம ஒரு பூ இருக்கு. இப்ப 2 பூ இருக்குது. அதிகபட்சம் 2 பூக்கள் இருக்குன்னுட்டாங்க. ஸோ அதையும் எழுதிடுவோம். ஸோ அதிகபட்சம் 2 பூக்கள். 2 பூக்கள் இருக்கலாம், ஒரு பூ இருக்கலாம், இல்லைன்னா பூவே இல்லாம இருக்கலாம். ஸோ என் ஆஃப் ஏ இப்போ எத்தனை ஆயிடுச்சு? 7 ஆயிடுச்சு. ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். ஸோ பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 7 பை 8. அதிகபட்சம் 2 பூக்கள் கிடைக்கும் நிகழ்ச்சி. ஓகே, அடுத்து என்ன கேட்குறாங்க? அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள். குறைந்தபட்சம் 2 தலை. லாஸ்ட் குறைந்தபட்சம் 2 தலை அப்படின்னா 2 இருக்கலாம், இல்லைன்னா 3 இருக்கலாம். கட்டாயம் 2 இருக்கணும். 2க்கு குறைஞ்சு இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். குறைந்தபட்சம் 2ன்னு என்ன அர்த்தம்? 2க்கு குறைஞ்சு இருக்கக்கூடாது. பி என்பது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி. அப்ப குறைந்தபட்சம் 2 தலை அப்படின்னா 2 தலையா இருக்கலாம், அல்லது 3 தலையா இருக்கலாம். ஓகே, அப்ப 2 தலை இல்லைன்னா 3 தலை. முதல்ல 3 தலை இது, அடுத்த 2 தலை ஹெச் ஹெச் டி டி ஹெச் ஹெச் நடுவுல. ஸோ இதுதான் குறைந்தபட்சம் 2 தலைகள் இருப்பதற்கான நிகழ்தகவு. ஸோ மொத்தம் எத்தனை? என் ஆஃப் பி 4. ஸோ பி ஆஃப் பி என்ன? என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ பி ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஓகே, இப்போ இது 2க்கும் இன்டர்செக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஏ இன்டர்செக்ஷன் பி பார்க்கலாமா? இந்த ஹெச் ஹெச் இங்கே இருக்கு. இந்த ஹெச் ஹெச் டி ஹெச் டி ஹெச் இந்தது மொத்தம் இந்த மொதல் இருக்க 4மே இருக்கு பாருங்க. இந்த மொதல் இருக்க 4மே இருக்கு. ஓகே, எழுதுவோமா? எதாவது ஹெச் 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 டி ஹெச்
டி ஹெச் 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 டி. ஓகே, இந்த முதல் இருக்க 4மே இருக்கு. அப்போ n ஆஃப் A intersection B is equal to 4. Therefore, P of A intersection B is equal to 4/8. அப்போ இது அல்லது அது. அப்போ அதிகபட்சம் 2 பூ அல்லது குறைந்தபட்சம் 2 தலைகள் கிடைக்க நிகழ்தகவு. அது 7/8, இது 4/8, இதுவும் 4/8. ஸோ 4க்கு இது 4/8 4/8 அடி ஆயிட்டு 7/8 கிடைக்கும். ஸோ இதான் ஆன்சர்.